தாலிபானை எதிர்ப்பதாலோ அயத்தொலாக்களை எதிர்ப்பதாலோ நான் ஒன்னும் இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்தவன் கிடையாது. அப்படி யாராவது அதை சித்தரித்தார்கள் என்றால் அவர்களுடைய தாலிபானோட கொடூரமும் அயத்தொலாக்களுடைய கொடூரமும் தெரியாதவர்களாக தான் இருப்பார். அவங்க ஈரானை பத்தி படிக்கணும். மீண்டும் சொல்கிறேன், தாலிபானை நான் கண்டிச்சேன்னா இஸ்லாமியரை கண்டிக்கிறேன்னு அர்த்தமா? அயத்தொலாக்களை நான் கண்டிக்கிறேன். அயத்தொலாக்கள் ஈரான்ல நடந்ததை கொடூரங்களை படிச்சு பார்க்க வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினதை வன்மையாக கண்டிக்கிறேன். அதே மாதிரி காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்ததை வன்மையாக கண்டிக்கிறேன். அமெரிக்கா ஈராக்ல நடந்த போரை கண்டிக்கிறேன். அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல நடந்த போரை கண்டிக்கிறேன். அதே வேளையில வெனிசுவேலால அவர்கள் அதிபரை கலைத்து சென்றதை கண்டிக்கிறேன். ஆனால் அதை கண்டிக்கும் பொழுது ஈரான் மக்களோடு என்னுடைய ஆதரவு அனுதாபம் இருக்கிறது. ஆனால் அயத்தொல்லாக்களின் ஆட்சியின் மூலமாக ஈரான் மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டு அடைந்தார்கள், ஈரான் மக்கள் எத்தனை பேர் தூக்கிலிடப்பட்டார்கள் என்பதையெல்லாம் மற்றவர்கள் படிக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி எந்த அணியில இருக்கிறதோ அந்த அணியை தான் சிறுபான்மை மக்கள் நம்புவார்கள். மதச்சார்பின்மை முத்திரையை குத்தும் கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில இருக்கிறது, தலைமை தாங்கிறது. அந்த கூட்டணியை தான் முழுமையாக அரசியல் ரீதியாக சிறுபான்மை மக்கள் நம்புவார்கள்.